டேம்பர் பண்ணிக்கணும். நகையா கூட வாங்குங்க. ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூ எப்படினாலும் இன்கிரீஸ் தான் ஆயிருக்கும். கோல்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா திங்க் பண்றீங்க அப்படின்னா, தயவுசெய்து நகையா வாங்காதீங்க. கோல்டு சாவரன் கோல்டு பாண்ட் போங்க. ஏன்னா, இப்ப கோல்டு பீஸ்ன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல கோல்டே பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 6,000 ஒரு கிராம்னா, ஒரு பீஸ் வந்து ரூ. 60க்கு விக்குது. ஸோ 100 பீஸ் வாங்குனா ரூ. 6,000. ஸோ மார்க்கெட்ல எப்படி கோல்டு வாங்குறீங்களோ, அதே மாரி ஷேர் மார்க்கெட்ல வாங்கலாம். என்ன அதில ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன்னா, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு, 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க எப்ப வித்தீங்கனாலும், அந்த ப்ராஃபிட்டுக்கு கோல்டு ஒரு 10 வருஷம், 8 வருஷத்துல நீங்க ப்ராஃபிட் ஆயிருக்கும்ல, அதுக்கு சம் டாக்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே சாவரன் கோல்டு பாண்ட்னா, அதே 8 வருஷம், 10 வருஷம் நீங்க லாங் டர்ம் வெயிட் பண்ணலாம். 8 இயர்ஸ் கழிச்சு நீங்க சேல் பண்ணும்போது, நோ டாக்ஸ், நோ ஜிஎஸ்டி. இது 2ம் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மீன்வேல் இந்த 8 வருஷத்துக்கு வருஷத்துக்கு 2.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கெடைக்குது. ஸோ நமக்கு அல்டிமேட் நம்ம ப்ராஃபிட் எவ்ளோ வந்தாலும் அதுக்கு நோ டாக்ஸ், நோ